ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, யாருக்கும் கிடைக்காத வரத்தை உனக்கு கொடுத்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கறதுக்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். மனிதனை உயிரோடு கொள்ளும் மிக கொடுமையான விலங்கு கோபம் மட்டுமல்ல, மன அழுத்தமும் தான் என் செல்லமே. நீ உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காத விஷயங்களையும் நடக்காத விஷயங்களையும் நினச்சி மன அழுத்தத்திற்கு ஆளாகுவதால் மட்டும் எல்லாமே உனக்கு கிடைச்சிருமா இல்லை நடந்துருமா? எதற்காக இப்படி உன்னை நீயே நொந்து கொள்கிறாய்? மனித வாழ்க்கைனா இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரதான் செய்யும். பிரச்சனைகளும் முன்னுக்கு பின் முரணாக வந்து போகத்தான் செய்யும். ஆனால் அது அத்தனையும் புரிஞ்சுக்காம என் வாழ்க்கை இப்படி இருக்குது, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்னு உன் திறமையை புரிந்து கொள்ளாமல் நீயே தவித்து கொண்டிருந்தால் உனக்கு தாழ்வு மனப்பான்மை மட்டும்தான் வரும். உண்மையிலேயே நீ மிகவும் உயர்வான மனம் கொண்ட பிள்ளை. உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க போகிற பிள்ளை. ஆனால் அதை தெரியாமல் ஏன் இப்படி தவித்து உருகி மருகிறாய் என் தங்கமே? அளவுக்கு அதிகமான நிபந்தனைகளையும் அளவுக்கு அதிகமான அன்பையும் பாசத்தையும் கட்டளையையும் அடுத்தவர் மீது திணிக்காதேன்னு நான் சொல்கிறத நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேன்? அப்படி நீ எப்போ பார்த்தாலும் அடுத்தவர்களுக்கு கட்டுப்பாடை விதித்து அதை செய்யக்கூடாது, இதை செய்ய, அங்கே உட்காரு, இங்கே உட்காரு, அங்கே போ, இங்கே போ, அதை செய், இதை செய்ன்னு கட்டளை இட்டு கொண்டே இருந்தால் அவரிடமிருந்து உனக்கு அன்பு எப்படி கிடைக்கும்? மாறாக வெறுப்பை தானே நீ பெறுவாய். எப்போதும் அடுத்தவர்களிடம் கட்டளையிடுவதற்கு பதிலாக அன்பை அள்ளிக்கொடு. அன்பின் மூலமாக, பாசத்தின் மூலமாக அவர்களுக்கு உன்மீது மதிப்பு மரியாதையும் வரும்படி நீ நடந்து கொள் என் செல்லமே. யாருக்கிட்டையும் போய் நான் அதுக்காக தான் இதை செஞ்சேன், இதுக்காக தான் அதை செஞ்சேன்னு விளக்கம் கொடுத்து நேரத்தை வீணாக்க வேண்டாம். உன் பக்கம் நியாயம் இருக்குது, நீ சொல்கிறது தான் சரினாலும் அதை கேட்பதற்கு அவர்கள் காது கொடுக்க வேண்டுமல்லவா? அவங்க உண்மையிலேயே நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. அவர்களுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் முன்னிடமிருந்து கேட்டுக்கொள்வார்கள். அப்படி பொய் என்ற கவசத்தை தனக்குள் வச்சுக்கிட்டு உண்மை எனும் ஆயுதத்தை மறைச்சி வச்சுக்கிட்டு வாழக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் எப்போதும் உண்மையே பேசி ஜெயிக்கலாம்னு நீ நினச்சா அது உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராது என் செல்லமே. நீ பல விஷயங்கள் நடக்கணும்னு ஆசைப்படுற. ஆனால் அதுக்காக நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் முயற்சி செஞ்சாலும் உன்னையும் தாண்டி பல விஷயங்கள் வேறு விதமாக நடக்குதுன்னா அது என்னுடைய விருப்பங்கிறத புரிஞ்சுக்கோ. நான் தான் சில நேரங்களில் சில முடிவுகளை நீ எதிர்பார்த்தது போல் நடத்தாமல் உன் வாழ்க்கைக்கு எது சரியோ அந்த விதத்தில் நடத்திக்கிட்டு இருக்கேன். நீ ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யலைன்னா அதை உன் நன்மைக்காக தான் நான் நடத்தவில்லை என்பதை புரிந்து கொள்ளேன் செல்லமே. நீ நினைக்கிறதெல்லாம் எல்லார்கிட்டையும் பேசி புரிய வைக்கலான்னு முயற்சி செய்யாத. சில நேரங்களில் உன் எதிரில் இருப்பது எருமையாக கூட இருக்கலாம். அவர்களுக்கு சூடு சொரணையும் கிடையாது, உணர்ச்சியும் கிடையாது. நீ என்ன சொன்னாலும் அவங்க இஷ்டத்துக்கு தான் சும்மா நின்று கேட்குறது போல இருப்பாங்களே தவிர அதை கேட்டு அவர்கள் திருந்த போவதும் மாறப்போவதும் இல்லைதானே. இது எல்லார் வீட்லேயும் நடக்கிற விஷயங்கள் தானே. நீங்கள் என்னதான் காட்டு கத்தலாக கத்தினாலும் சில விஷயங்களை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு எடுத்து சொன்னாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் அதையே தவற செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தானே. யோசிச்சு பாரு, நிச்சயமாக உனக்கு புரிய வரும். ஒரு சிலருக்கு நீ மகிழ்ச்சி இல்லைன்னு தெரிஞ்சால் சந்தோஷப்படுவாங்க, நீ மகிழ்ச்சியாக இருக்கன்னு தெரிஞ்சால் பொறாமப்படுவாங்க. ஒரு சிலர் நீ உயிரோட இருக்கன்னு தெரிஞ்சாலே அதுக்காக எரிச்சல் படக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அளவுக்கு எதிரிகளாகத்தானே இருக்கிறார்கள். ஏன்னா மனிதர்களுடைய மனமே இப்போதெல்லாம் அப்படி தான் மாறிடுச்சு. தன்னை விட யாரும் நல்லா இருந்துட்டா யாருக்கும் இங்கே பிடிக்கிறதில்ல. தன்னை விட யாரும் உயர்வாகவோ வசதியாகவோ இருந்தாலும் இங்கு யாருக்கும் பிடிப்பதில்லை என் செல்லமே. மனிதன் எப்போதுமே திமிரோடும் ஆணவத்தோடும் வாழ்க்கையை வாழும்படியாக அவனுக்கு வசதி வாய்ப்புகளை நான் கொஞ்சம் கொடுப்பேன். ஆனால் அவன் அப்படி வசதி வாய்ப்பும் வரும்போது தன்னடக்கத்தோடு நடந்து கொள்கிறானா அல்லது திமிர் கொண்டு ஆணவத்தோடு அலைகிறானா என்பதை பொறுத்துதான் அதற்கு பிறகு அவனுடைய வசதியையும் வாய்ப்புகளையும் ஆடம்பரத்தையும் காசு பணத்தையும் நான் நிரந்தரமாக கொடுப்பேன் என் செல்லவே. மனுஷனுக்கு எப்போவுமே வாழ்க்கையில் பயம் வரும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நினைக்கும் போது நடக்காது. இது நல்லபடியாக நடக்கணும் நினச்சி ஒரு பயம் வரும். இதை எப்படியாவது நடந்துடணுமேன்ற பயத்தோட என் மீது பக்தி செலுத்தி என்னை வணங்கி அம்மா தாயே இதை எப்படியாவது நடத்தி கொடுத்துருங்கன்னு என்கிட்ட வந்து கேட்பாங்க. சரி, நல்ல புத்தி வந்துடுச்சு, நம்ம வணங்கிட்டாங்க நினச்சி நானும் அவங்க கேட்ட விஷயத்தை வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துருவேன். அவர்களும் வாழ்வில் வெற்றி பெற்று அதற்கு பிறகு காசு பணம் வசதி என வாழ ஆரம்பிச்சிருவாங்க.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வசதி அதிகமாக அதிகமாக மனிதனுக்கு மீண்டும் திமிரும் ஆணவமும் வந்து வார்த்தைகளில் அது வெளிப்பட்டு அடுத்தவர் மனசையும் காயப்படும்படி அவர்கள் எதையாவது சொல்லிடுவாங்க. இப்படி அடுத்தவர் மனசு காயப்பட்டா நான் பொறுமையோடு இருப்பேனா? எனக்கு எல்லா பிள்ளைகளும் ஒன்று தானே. ஒருத்தர் இன்னொரு மனசை காயப்படுத்தும் போது உடனே எனக்கு கோபம் வந்து இவர்கள் வாழ்க்கையில் நான் பிரச்சனையையும் அழிவையும் கொடுப்பேன். உடனே என்ன செய்வாங்க? மறுபடியும் ஐயோ அழிவு வந்துடுச்சு, நமக்கு பிரச்சனை வந்துடுச்சுன்னு மறுபடியும் பயத்தோடு என்னை வந்து வணங்குவான். இப்படிதான் ஒவ்வொரு மனிதனும் பயத்திற்காக பயந்து பயந்து என்னிடம் வந்து பக்தி செலுத்துகிறாங்களே தவிர யாரும் முழுவதுமாக எந்த தேவையும் இல்லாமல் என்னை நம்பி வணங்குவது இல்லைதானே? என் அன்பு குழந்தையே, பக்தி என்பது பயத்தின் காரணமாக வரக்கூடாது. என் மேலே பாசத்தோடு வரணும், அன்போடு வரணும். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் எதையும் எதிர்பார்க்காமலே அவர்களுக்கு ஏராளமான விஷயங்களை நான் அள்ளி கொடுப்பேன். ஒவ்வொரு மனிதனும் பிறந்த அடுத்த நிமிடத்திலிருந்தே மரணத்திற்கான எண்ணிக்கையை கணக்கு வைக்க தொடங்கிடுவேன் நான். ஆனால் அது புரியாமல் மனுஷன் கொஞ்சம் நல்லா வந்துட்டா உடனே ஆணவத்தில் ஆட ஆரம்பிச்சிடுறான் தானே. நீயாவது எப்போதும் மனிதன் என்றால் மரணம் உண்டு என்ற எண்ணத்தை மனதில் வைத்துக்கொண்டு நேர்மையோடும் நியாயத்தோடும் வாழத் தொடங்கு. நான் மேலே சொர்க்கத்தில் போகிறேனா நரகத்தில் போகிறேனாங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. இந்த உலகத்தில் நான் வாழ்கிற வரைக்கும் சொகுசாக சந்தோஷமாக அடுத்தவனை ஏமாத்துறனோ கஷ்டப்படுறனோ பொய் சொல்கிறனோ எப்படினாலும் வாழ்ந்துட்டு போகிறேன். நான் சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் இப்போது பல மனிதர்களின் எண்ணமாக மாறிவிட்டது. என் அன்பு செல்லமே, இந்த உலக வாழ்க்கையை விட மிக கொடூரமான வாழ்க்கை நரகமாக இருக்கிறது. நீ அங்கு சொர்க்கமா நரகமா என்பதை யோசித்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையில் நியாயமான வாழ்க்கையை, நேர்மையான வாழ்க்கையை, யாரிடமும் பொய் சொல்லாத, யாரையும் ஏமாற்றாத வாழ்க்கையை வாழ பழகு. நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும். நீ சொன்ன பொய் நீ பொய் சொல்லி ஏமாத்துனது அடுத்தவங்கள கிடையாது, உன் வாழ்க்கையிலே நீ ஏமாந்து போய் நிற்கிறன்னு. எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் பொய்யை கைவிட்டு விட்டு உண்மையை பேசக்கூடிய ஆளாக மாறிவிடு. தேவையில்லாத விஷயங்களுக்காக பிடிவாதம் பிடிப்பதோ அல்லது வரட்டு கௌரவத்துக்காக இது நடக்கவே கூடாது என தடுப்பதோ உன்னிடம் வேண்டாமேன் செல்லமே. அப்படி நீ செய்யக்கூடிய முரட்டு பிடிவாதமும் வரட்டு கௌரவமும் ஒன்றை மட்டுமல்ல, உன் குடும்பத்தில் உன்னையே நம்பி வாழ்பவர்களையும் உன்னை சார்ந்தவர்களையும் சங்கடத்தில் ஆழ்த்திவிடும் அல்லவா. எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் யாரிடமும் உதவி கேட்டு நீ போக வேண்டாம். அதே போல உன் மனசில் எவ்வளவு வலியும் வேதனைகளும் இருந்தாலும் அதை வேறு யாரிடமும் சொல்லி பகிரவும் வேண்டாம். எதுவாக இருந்தாலும் இந்த வராகி அம்மாட்டவா, உனக்கு எது தேவையோ, உனக்கு எது உதவியோ, நீ என்ன எதிர்பார்க்கிறாயோ அதை நான் செய்கிறேன். அதே போல் உன்னுடைய மன வலியையும் வேதனையும் கூட போக்கி உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நான் நிச்சயமாக தருவேனேன் செல்லமே. எதிரில் இருப்பவர் உன்கிட்ட பேசுறது உண்மையான முகத்தோடையா அல்லது முகமூடி போட்டு பாசமாக பேசுறது போல நடிக்கிறாங்களான்னு தெரிகிற வரைக்கும் யாரையும் முழுவதுமாக நம்பி விட வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு நீ நம்பிக்கை வச்சு நாளைக்கு அவங்க ஏமாத்தினாங்கன்னா அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது தானே. பொய் சொன்னால் பாவம், ஏமாத்தினாலும் பாவம், அடுத்தவங்க மனசு கஷ்டப்படும்படி பேசினாலும் பாவம்தான். ஆனால் இது செய்கிறவங்களாம் நல்லா இருக்காங்களே அம்மா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே நினைக்காத. நிச்சயமாக இந்த வராகி அம்மா நானே உன்னை காப்பாற்றி உன் விருப்பங்களை நிறைவேற்றி உன் வாழ்வில் நல்லது நடக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன்.